அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. இரண்டு அம்சங்கள் இன்றைய தினம் நடக்கும்னு பார்த்தோம். ஒன்று நடந்திருக்கு, பாஜகவோட மாநில தலைவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று நடக்காமல் போனது ஏன்? பாஜகவோட மாநில தலைவராக அண்ணாமலை வரணுங்கிறது தான் பெரும்பான்மை தொண்டர்கள் விருப்பமா இருந்தது. அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு காரணமாக அவர் தொண்டராக இருக்கின்ற சூழ்நிலையில் நயனார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கிறார். நயனார் நாகேந்திரன் முன்னாள் அமைச்சர். அது மட்டுமல்ல, ராமநாதபுரம் தொகுதியில் நின்று பாஜக வேட்பாளராக 35% வாக்குகளை பெற்றவர். அதுபோல நெல்லை மக்களவை தொகுதியில் நின்று சுமார் 35% வாக்குகளை பெற்றவர். திருநெல்வேலியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற கட்சி தலைவராகவும் இருக்கிறார். பாஜகவின் சோசியல் இன்ஜினியரில் அடுத்த கட்ட ஒரு முக்கிய சமமான முக்குளத்தூர் சமூகத்துக்குள்ளேயும் பாஜக பெனிட்ரேட் பண்ணி பெரிய அளவு வளர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தலைவராகி இருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மற்றபடி அமித்ஷா அங்கு வரும்போது கூட்டணி கட்சிகள்லாம் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு கண்டிப்பாகவே இல்லை. காலையிலே சன் செய்தியில் சொல்லும் போது நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ் என்ற கருத்தை தான் சொன்னேன். இது அவர் தமிழகம் வந்திருக்கிறார், கட்சிக்காரர்களை சந்தித்திருக்கிறார். கூட்டணி என்பது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒவ்வொருவரும் அதுக்குள்ள வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். அதுல அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரிய அளவுல இருக்கும். இதுல பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்டிஏல இருந்தாலும் கூட அவங்க டாக்டர் ராமதாஸ் நேற்று திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி அவரோடு ஒரு பார்கெனிங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கலைஞ்ச முறை அவரு அதிமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி என்டிஏ பாஜக அணியில 10 இடங்கள் பெற்றவர். இன்னைக்கு அவர் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்கிறாரு. இதை தாண்டி இருக்கக்கூடிய கட்சிகள் டிடிவி தினகரன், அவரை பொறுத்த அளவுல எடப்பாடிக்கும் அவருக்கும் உள்ள சில பிரச்சனைகள் இருக்கு. சோ இங்க என்டிஏ என்பது ஒரு தேர்தல் கூட்டணிக்காக 2024 இருந்தாலும் கூட 26 அவர்கள் ஒரே இதுல என்டிஏ இருக்கிறதுக்கு அமித்ஷா போன்றவர் முயற்சி பண்ணினாலும் அதற்கு ஒரே நாள்ல அது முடியாது. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் என்டிஏலேயே பூர்த்தியாகும் என்றால் அவர்கள் என்டிஏலே தொடர்வார்கள். இல்ல இதை விட பெட்டர் ஆப்ஷன் மற்ற மாற்று கட்சிகள்ல கிடைக்கும்னா அந்த மாற்று கூட்டணிக்கும் அவங்க போக தயங்க மாட்டாங்க. பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் என்ற அடிப்படையில் தான் பொலிட்டிக்ஸ் நகரும். இதெல்லாம் மிக மிக துல்லியமாக அனைத்தும் தெரிந்தவர் தான் அமித்ஷா அவர்கள். அவர் இதனையெல்லாம் புரியாதவரோ தெரியாதவரோ அல்ல. இப்பொழுதே அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக அவர்கள் திமுக கூட்டணியை நோக்கி திமுக பட்ஜெட் சிறப்பாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டார் என்றெல்லாம் அறிக்கை விடுகிறார்கள் என்றால் அவர்கள் திமுகவையும் ஒரு ஆப்ஷனாக கருதுகிறார்கள். அதே போல் என்டிஏல இருந்த பாமகவும் திமுகவும் ஒரு ஆப்ஷனாக கருதுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ஸ்டேட் வருவதற்கு முன்னாடி எல்லாரும் தங்களை கமிட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகளும் விருப்பங்களும் இருக்கும். எனவே தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் கூட்டணி என்பது முடிவாகும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அதிமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்கிறார். அதன் விளைவாக இன்று அண்ணாமலை தலைவர் பதவியாக இல்லாமல் நயனார் நாகேந்திரன் அதிமுக பாஜக கூட்டணியின் ஆதரவாளர் என்று வெளிப்படையாக பேசிய நயனார் நாகேந்திரன் தலைவராக இருப்பதற்கு அந்த கூட்டணிக்கான ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வாக பார்க்கலாம். பட் கூட்டணியை பொறுத்தவரையில் சீட் ஷேரிங் ரொம்ப டஃபா இருக்கும். அமித்ஷா பாஜக வளர்க்கும் முயற்சியில இங்க வளர்ந்து வரும் பாஜகவிற்கு அதிமுக போட்டியிடும் இடங்களுக்கு 50%, அதாவது 19.4% அதிமுகவிற்கு சுமார் 10% வாக்கு பலம் கொண்ட பாஜக தாமரை பாதி இடங்களாவது போட்டியிட வேண்டிய என்ற அளவில் சீட்டு பேரங்கள் இருக்கும். இதெல்லாம் உடனே முடிவாகாத, இன்னும் முடிவாவதற்கு 8 மாதங்கள் இருக்கிறது. அந்த வகையில் தான் இதனை நாம் பார்க்க வேண்டும். கூட்டணி அறிவிப்பு இன்றைய தினம் இருக்காதுன்னு நீங்க முன்கூட்டியே சொல்லி வருவதா சொன்னாலும், பாஜகவின் தலைவர் மாற்றம் அப்படிங்கிறது அதிமுகக்காக நடந்திருக்கு அப்படின்னா ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது என்ற அடிப்படையில் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி வரக்கூடிய அமித்ஷா இன்றைய தினம் பேனரும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வச்சிருக்காங்க. அது நடக்காம போய் பாஜகவின் செய்தியாளர் சந்திப்புன்னு சுருங்கி இருக்கே, அது ஏன்? அதாவது கூட்டணி கட்சிகள் தாங்கள் யாரிடம் சீட்டை பெறுவது, எப்படி பெறுவது, எந்த இதை பெறுவதுங்கிறதுல
நாமளே வாலண்டியரா வந்து கமிட் பண்ணுனா நாளைக்கு டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துடக்கூடாதுங்கிற அச்சம் ஒவ்வொரு கட்சிகளுக்குமே இருக்கும். இதை வந்து அமித்ஷா எல்லா மாநிலங்களிலுமே டீல் பண்ணியவர் தான். உத்தரப்பிரதேசில் இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் இருந்தாலும் சரி, டீல் பண்ணியவர் தான். அந்த மாநிலங்களை பொறுத்தவரையில் அது வெற்றி கூட்டணியாக டீல் பண்ணியவர். இங்கு வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய கூட்டணியாக டீல் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கணும். யாருமே வந்து உடனடியாக வந்து எதையும் ஏற்றுக்கொண்டு போக மாட்டார்கள். காத்திருக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய ஆஃபர் என்ன, வேறு என்ன ஆஃபர் வருகிறது என்று பார்த்துதான் அரசியல் கட்சிகள் பலரும் செயல்படுவார்கள் என்பது தெரிந்த விஷயம். இப்பொழுது ஜேடிஎஸ்ஐ பொறுத்தவரையில் கர்நாடகாவில் வந்து பாஜக உடனே சட்டமன்ற தேர்தல் தோற்றதுமே அவர்கள் கையில எடுத்து விட்டார்கள். அல்லாவிட்டால் அவர்கள் காங்கிரஸ் ஆப்ஷனையும் நோக்கி நகர்ந்திருப்பார்கள். நம் போன்ற மோடி விசுவாசிகள் உடனே எடுக்க வேண்டும் என்ற வற்புறுத்தலை சொல்லவும் அண்ணாமலை அதை டெல்லி தலைமையிடம் சொல்லி உடனே அந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்தார் ஜேடிஎஸ்ஐ. ஆக வரும்போது அந்த பிராமிஸ் இருக்கிறது. கர்நாடகா பொறுத்தவரை வெற்றி உறுதி என்ற சூழ்நிலையும் இருக்கிறது. இங்கு வெற்றி உறுதி இல்லாத சூழ்நிலையில் நாம் பலமாக இருக்கிறோம், வெற்றி என்பது உறுதி இல்லை என்ற சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துதான் கமிட் பண்ணுவார்கள். மற்ற ஆப்ஷன்களை பார்த்துதான் கமிட் பண்ணுவார்கள். இது இயல்பானது, இயற்கையானதுதான். நீண்ட நாட்களாக அதிமுகவில் இருந்தவர் நயினா நாகேந்திரன் கிட்டத்தட்ட 14-15 வருஷமா இருந்திருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராலாம் கூட இருந்திருக்காரு. அவரால் இப்ப இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களோட சுமூகமா பேச முடியுமா? இல்ல, சுமூகமா பேசுறதுங்கிறது ஒண்ணு பெரிய மேட்டர் இல்ல. இங்க மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல உனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம்ங்கிறதா மேட்ரு. அதுல எடப்பாடியோட கூட்டணி போறதுல பாஜக வந்து அவருக்கு 2 சீட்டுனா 1 சீட்டு எதிர்பார்ப்பாங்க, அவருக்கு 120னா பாஜகவுக்கு 60 எதிர்பார்ப்பாங்க. அந்த பலம் இருக்குங்கிறத அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் வந்து வற்புறுத்துவாரு. அதை எப்படி பாஜக டீம் வந்து பெற போறாங்கிறதா இங்க பிரச்சனை. அதுவும் சரியான சீட்டுகளை பெறணும். கழிஞ்ச முறை பெற்றது மாதிரி திருவண்ணாமலை இந்த மாதிரிப்பட்ட வீக் சீட்டுகளை பெறாம சரியான சீட்டுகள் சரியான எண்ணிக்கையில் பெறுவது எப்படிங்கிறதா பாஜகவுக்கு முன்னுள்ள பிரச்சனை. ஏன்னா அதிமுக எடப்பாடியுடன் அவர்கள் கூட்டணியை வந்து 2019 அவங்க பேசியிருக்காங்க. அப்போ வந்து பாமகவோட குறைவான இடத்துக்கு தான் 5 சீட்டுக்கு தான் வச்சாங்க. தென்சென்னையை கூட எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. அதற்கு பிறகு 2021 கூட வெறும் 20 சீட்டு தான் கொடுத்தாங்க. 24 கூட்டணி பிரிஞ்சது. 24 12 எம்பி சீட்டு கொடுத்த கேட்ட சூழ்நிலையில 6 எம்பி சீட்டு தான் தர முடியுங்கிற சூழ்நிலையில தான் அந்த கூட்டணி பிரிஞ்சது. இப்போ வந்து பாஜகவை வந்து பாமகவோட 2 மடங்குக்கு மேல் சீட்டு தாமரையில போட்டிட்டாங்க. ஒருவேளை அந்த கூட்டணியில பாமக இருக்கும் பட்சத்தில், பாமக தங்கள் கூட்டணியை முடிவு செய்யவில்லை, பாமகவோட நீங்க சின்ன கட்சி தாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை எல்லாம் உள்துறை அமைச்சர் வந்து மாநில தலைவருக்கும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் கொடுத்திருப்பார் என்றே நான் கருதுகிறேன். இப்போ பாமகவோட சூழல் என்னங்கிறத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எடப்பாடி அவர்கள் டெல்லி போய் 3 கார் மாறி போய் அமித்ஷாவை பார்த்தார்னு சொல்லப்பட்டுச்சுல, இங்க ஒரு மரியாதை நிமித்தமாக கூட இருவரும் சந்திக்காமல் தவிர்த்தது ஏன்? அதாவது அன்னைக்கு அவர் அதை சென்றாருன்னா செங்கோட்டையன் பிரச்சனை, அண்ணாமலை பிரச்சனை, டாக்டர் ராமதாஸ் பிரச்சனை, நடிகர் விஜய் தொடர்பான செய்திகள் எல்லாத்தையுமே வந்து பாஜகவை மையமா வச்சு அவர் அதுல ஸ்கோர் பண்றாரு. அன்னைக்கு இந்த சூழ்நிலையில அவர்கிட்ட முபாரக் மட்டும்தான் கூட்டணியில இருந்தாப்புல. இப்ப முபாரக்கும் அவரோட கூட்டணி இல்ல. ஆக பாஜக தலைவர் அமித்ஷா உள்துறை அமைச்சரை பார்த்ததன் மூலமாக விஜய் தொடர்பான செய்திகள் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன. செங்கோட்டையனோட ரிவோல்ட்டோட அந்த முக்கியத்துவம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதுபோல் அண்ணாமலையோட முக்கியத்துவம் அங்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் வட தமிழகத்தில் தன்னை மீறி யாரும் 2வது இடம் வந்துட முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் என்டிஏ காட்டி அதிமுகவிடம் பேரம் பேசக்கூடிய டாக்டர் ராமதாஸோட அந்த பேர வலிமை என்டிஏக்குள் பாஜக ஆப்ஷனை அதிமுகவை ஓபன் பண்ணுவதன் மூலமாக அது தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4ம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாக நடந்து முடிந்துள்ளது. இப்பொழுது இன்றைய சூழ்நிலையில் அவருக்கு நயினா நாகேந்திரனை போட்டது, கூட்டணி ஆதரவாளரை போட்டது அவருக்கு வெற்றி தான். அடுத்த கட்டம் எப்படி நகருது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியும் டஃப் பார்க்கினர் என்பதை பல தேர்தல்களில் அவர் நிரூபித்திருக்கார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். அமித்ஷாவுடைய இன்றைய தமிழக வருகை இருக்குல்ல, 2 நாள் வருகை, அந்த பயணம்ங்கிறது வெற்றி பெற்றிருக்கா? அவருடைய எண்ணம் ஈடேறி இருக்கா? எண்ணம் ஈடுவதற்கான விதைகள் ஊன்றப்பட்டிருப்பதாக கருதுகிறேன். அது எப்படி போகிறது என்பது வந்து வரும் நாட்களில் தான் தெரியும். அதிமுக பாஜக கூட்டணி நகர்ப்புற உள்ளாட்சியில் முறிந்தது. அமித்ஷா அதிக இடங்களில் போட்டி போட வேண்டும் என்ற அமித்ஷா விருப்பத்தை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நேரத்தில் அண்ணாமலை 40% இடத்திற்கு வேட்பாளரை நிறுத்தினார். அதுபோல் 2024 அந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் 6 இடங்கள் என்று
எடப்பாடி பழனிசாமி சொன்ன போது 12 இடங்களுக்கு குறையக்கூடாது என்று அண்ணாமலை நின்றதால்தான் அந்த கூட்டணி முறிந்தது. இப்போதும் அண்ணாமலை அவர்கள் பலத்தின் அடிப்படையில் பங்கீடு, உங்கள் பலம் என்ன, எங்கள் பலம் என்ன, நாங்கள் சட்டமன்றத்தில் ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் வளர்ந்து வந்திருக்கிறோம், நாங்கள் வளரும் கட்சி, நீங்கள் டிக்ளைன் ஆகி கொண்டிருக்கிறீர்கள், எது எப்படியோ உங்கள் பலத்துக்கும் எங்கள் பலத்துக்குமான ரேஷியோ படி, விகிதாச்சாரப்படி சீட்டுகளை பங்கிட்டுக் கொள்வோம் என்ற ஒரு கருத்தை பாஜக மிக கடுமையாக வைப்பார்கள். அதற்கு அதிமுக பொறுத்தவரையில் அது பாராளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற என்ற கருத்துக்களை அவங்க முன்வைப்பாங்க. அதே வேளையில எந்த ஒரு மக்களவை தேர்தலும் இல்லாத வகையில் 2024 மக்களவை தேர்தலோடு நடந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளர், இந்தியா கூட்டணியின் சட்டமன்ற வேட்பாளர் தாரகை கட்பட் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளரை விட அதிக வாக்கெடுத்திருக்கிறார் என்றால் அது இந்த பாராளுமன்றம் கூட சட்டமன்றம் தேர்தல் போல்தான் மு.க. ஸ்டாலின் அவர்களை முன்னிட்டு தான் நடந்தது என்பதற்கும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. சோ இந்த வகையில் பாஜக தாங்கள் அதிக சீட்டு போட்டியிட வேண்டும் என்று தங்கள் கருத்துக்களையும், எடப்பாடி பழனிசாமி இது சட்டமன்ற தேர்தல் வேற, பாராளுமன்ற தேர்தல் வேற என்ற தங்கள் கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை. இப்பொழுது ஆப்ஷனை ஓபன் பண்ணி இருக்கிறார்கள். அடுத்த கட்டம் தான் இதை நோக்கி நகரும். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, உங்களோட விரிவான பார்வையை முன்வைத்தீங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.